அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த பள்ளியை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவ்வளவு சுத்தமாக தூய்மையாக இந்த குழந்தைங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த விதத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமிதமாக இருக்குது. என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு எங்களை அழைச்சி இதை எல்லாமே பார்த்து இதை பற்றி என்ன ஏதுன்னு நீங்கள் ஒரு எங்களுக்காக இதை துவக்கி வைங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்ட உடனே எங்கள் எல்லாத்துக்கும் எனக்கும் அண்ணன் சொன்னாங்க, இது மாதிரி டாக்டர் கூப்பிட்றாங்க, வாங்க போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்த்தோன்னே எவ்வளவு இதுக்காக அர்ப்பணிப்பு, எவ்வளவு இதுக்காக தன்னுடைய அனைத்து வேலைகளையும் இது பண்ணிட்டு இதுகளுக்காக நம்ம குழந்தைங்களுக்காக ஒருத்தர் பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம உண்மையிலேயே அதை பாராட்டணும். ஒவ்வொரு குழந்தைகளுடைய நீடு என்ன, அவங்களுடைய அவசியம் என்ன, அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் செய்யணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பயிற்சி கொடுக்கணும், என்ன மாதிரியான ஒரு ஃபிசியோ நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எண்ணத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற அமைப்புகளை அமைச்சு அதுக்கேற்ற வசதிகளை செஞ்சு தர்றதுக்குரிய முயற்சிகள் எடுத்து இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கிறாங்க. அப்படிங்கும்போது உண்மையிலேயே இது எங்களுக்கு பெருமிதமாக இருக்குது. முதல் கண் இதுக்கு எங்களுடைய டாக்டர் பாலமுரு ஐயா உங்களுக்கு உண்மையிலே மிக மிக பெரிய ஒரு நன்றி. அதுக்கப்புறம் இந்த பள்ளியை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு மேடம் உமா மேடத்தை சொன்னாங்க, அவ்வளவு அர்ப்பணிப்பு இல்லைன்னா ஏன் அப்படின்னா ஒரு வழக்கு நம்ம இந்த குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு போதுமான அளவு ஆசிரியர்கள் நியமனம், பிசியோதெரபிஸ்ட் இவங்கெல்லாம் வேணும். ஏற்கனவே அரசு பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ஆசிரியர்கள் நியமனம் பத்தலை, குழந்தைகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றபடி ஆசிரியர்களுடைய நியமனம் வேணும் அப்படிங்கிற ஒரு பொதுநல வழக்கு ஐயா அவங்க தாக்கல் பண்ணாங்க. அதுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாம் ரெடி பண்ணி அதை தாக்கல் பண்ணுறதுக்கு உதவிகரமாக நாங்களும் இருந்தோம். அப்போ தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி இந்த குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைக்கு என்னென்ன தேவை, அட்டண்டன்ஸ், அதாவது அவங்களுக்கு என்னென்னமான கவனிப்புகள் தேவை அப்படிங்கிறத பற்றி அவங்களுடைய பயிற்றுனர் இருக்காங்க பாருங்கள், அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, பிசியோதெரபிஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதை கொண்டு போகிறது எவ்வளவு கடினமான ஒரு செயல் அப்படிங்கிறத பற்றி அப்போ தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஒவ்வொரு மாணவரையும் தங்களுடைய குழந்தைகள் போல பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த அமைப்பு மென்மேலும் வளரணும். சார் சொன்னது மாதிரி இன்னும் நிறைய உங்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதி, உங்களுக்கு தேவையான தனி கட்டிடங்கள், இது மாதிரியான எல்லாத்தையும் செய்கிறதுக்கு டாக்டர் அவங்களுக்கு தேவையான அந்த மன வலிமையையும் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதமும் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் இறைவன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.